வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டலாக 5808 வேகன்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து தமிழ்லையும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்களோ, எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதை பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 200 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ வந்திருக்கிறது கிராஜுவேட் லெவல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து வரப்போகுது. அது ரெண்டுக்கும் சேர்த்து, ரெண்டுக்கும் ஒரே சிலபஸாக ரெண்டுக்கும் சேர்த்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, 21/10 20/11 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மிஸ்டேக் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. 23/11 12/12 வரைக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. சாரி, 2/12 வரைக்கும். ஓகே, சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 250 ரூபா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே தெளிவாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட், நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி, உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஸ்கிரைப் தேவை அப்படின்னா ஸ்கிரைபுக்குன்னு தனியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. யார் உங்களுக்கு ஸ்கிரைபாக வராங்களோ அவங்களுமே வந்து ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3/12 7/12 அவங்க வந்து வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட் பேக்ரவுண்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் சவருக்கு முன்னால் நின்று நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் கலரு, ட்ரெஸ்ஸு டார்க் கலர். அதுக்கப்புறம் நீங்கள் தொப்பி போட்டுக்கிட்டோ, மாஸ்க் போட்டுக்கிட்டோ, ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டோ, வேறு ஏதாச்சும் கூலர்ஸ் போட்டுக்கிட்டோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அலௌடு தான், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஆனால் ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ ஸ்பெக்ஸ் போடாதீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பிளாக் இங்கில் தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஓகே, ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நார்மலாக நீங்கள் எப்படி சைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சைன் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ வந்து சைன் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கணும். 140x60, அதாவது வித்து ஹைட் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ எம்எம்மில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணுறதுக்கு 250 ரூபா பே பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.rrbchennai.go.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Sen6/2025 அப்படிங்கிறது தான் என்டிபிசி நோட்டிஃபிகேஷனுக்கானது. ஓகே, என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கானது. இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இல்லை டேரெக்டாக நான் உங்களுக்கு இந்த பேஜுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஸ்கிரைப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதவங்க இதை யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்க லாகின் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து லாகின் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னால லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்துருந்த மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அந்த டைமில் நீங்கள் கொடுத்துருந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல ஓடிபி வரும். இமெயில் கொடுத்தீங்கன்னா இமெயிலில் ஓடிபி வரும். ஸோ ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு, அதாவது எந்த ஜோனில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எதுக்குனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் ஏதாச்சும் ஒன்றில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும் அப்படின்னா சென்னை கொடுங்க. சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரம் கொடுங்க. ஓகே, இல்லை வேற ஒரு ஜோனில் வேகன்சி அதிகமாக இருக்குது, அங்கே நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். ஓகே, பெர்மனெண்ட்டாக அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னால் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் அப்படியே இதில் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரீடா அன்மேரிடா அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து மதர் டங் என்ன அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஓகே, அதாவது சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன். நீங்கள் தமிழ்லையும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் தமிழ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லா கொஷினும் தமிழில் வரும். நடுவில் ஒரு சில கொஷின் இங்கிலீஷில் பார்க்கறனால நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா இங்கிலீஷே கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் தமிழில் பார்க்க முடியாது. இங்கிலீஷ் கொடுக்குறவங்க வேறு லாங்குவேஜில் பார்க்க முடியாது. தமிழ் கொடுத்தா நீங்கள் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் தமிழே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுக்கணும். அதாவது மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் இருக்கும்ல, அது கை, கால், அதுக்கப்புறம் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து இங்கே கொடுங்க. அதே மாதிரி இன்னொன்று கொடுக்கணும். 2 இது வந்து கொடுக்கணும். ஓகே, ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது வந்து நோ விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. ஓபிசியா, யூஆரா. இப்போ யூஆர் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம், எந்த டீட்டெயிலும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒருவேளை எஸ்சி எஸ்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ எஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேஸ்ட் என்ன, அதாவது எஸ்சியில் நீங்கள் என்ன கேஸ்ட்டில் வருவீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்சி சர்டிஃபிகேட் நம்பர். அடுத்ததாக வந்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி, என்ன ரேங்க்கில் இருக்கிறவங்க வந்து இஷ்யூ பண்ணாங்க, எக்ஸாக்டாக அந்த ரேங்க் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான ரேங்க் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆர்டிஓ தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து ஆர்டிஓ தான் கொடுப்பாங்க. இப்போ ஆர்டிஓ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலண்டான ரேங்கை கூட கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுக்கு ஈக்குவலான ரேங்க் தான், நீங்கள் அதை கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, அந்த ரேங்க் இருக்குதான்னு பார்த்துட்டு அது இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலான ரேங்க் வந்து கொடுங்க. இப்போ தாசில்தார் வந்து கொடுத்துருக்காரு, தாசில்தார் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார், இதை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, தாசில்தார் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற ரேங்க்ல இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இதில் அர்த்தம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அடுத்து எந்த டேட்டில் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ட்ராவல் பாஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். ஓகே, எஸ் கொடுத்தீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். அடுத்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா, நோ கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் இருக்கும். இப்போ எஸ்டி கேண்டிடேட் எஸ்டி கொடுக்குறேன், எஸ்டிக்குமே சேம் ஆப்ஷன் தான். ஓகே, எஸ்டிக்கும் எஸ்டிக்கும் ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். நேம் ஆஃப் ட்ரைப் கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, எந்த ரேங்க்கில் இருக்கவங்க கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட்டை, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, ட்ராவல் பாஸுக்கும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை நான் ஓபிசி கொடுக்குறேன், ஓபிசி கொடுத்தேன் அப்படின்னா ஓபிசினா நீங்கள் நான் கிரிமி லேயராக தான் இருக்கணும். அது உங்களோட சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் ஆகிருக்கும். டஸ் நாட் பிலாங்ஸ் டு கிரிமி லேயர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசியில் இதில் கிரிமி லேயரா நான் கிரிமி லேயரா அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட கேஸ்ட். ஓகே, ஓபிசியில் நிறையா கேஸ்ட் இருக்குது. ஸோ அது உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கொடுங்க. அடுத்ததாக வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி. ஸோ தாசில்தார் தான் கொடுத்துருப்பாரு, தாசில்தார் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இல்லை அவருக்கு ஜூனியர் யாரும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலான ரேங்க் கூட கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் தாசில்தார் தான் இருக்கும். ஓகே, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டை வந்து கொடுக்கணும். இதுவே நீங்கள் இடபிள்யூஎஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூவிங் அத்தாரிட்டி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டேட், இதுதான் வந்து கேட்குது. ஓகே, அடுத்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸ்டேட் கொடுங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க,
அட்ரஸ் ஃபுல்லாக இதில் வந்து டைப் பண்ணுங்கள், உங்களோட ஊர் பேர் கொடுங்க, இல்லைனா நியரஸ்ட்டு சிட்டி என்னவோ அதை வந்து கொடுங்க. ஓகே, இங்கேயே நீங்கள் ஊர் பேர் கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து நியரஸ்ட்டு சிட்டி மேஜர் டவுன் எதுவும் இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து கொடுங்க. அடுத்து பின்கோடு கொடுக்கணும். இப்போ இந்த அட்ரஸும் இது வந்து உங்களோட இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ், இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ், ரெண்டுமே சேம் தான் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலே இந்த பக்கம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். ஓகே, ஸோ இல்லை இப்போ இருக்கிறது பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு, இப்போ இருக்கிறது வேறுனா ரெண்டுல நீங்கள் தனித்தனியாக என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வரும். இதில் எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்னா நீங்கள் இதில் எஸ் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளினா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகே, என்ன டிசேபிலிட்டி, அதோட கேட்டகரி, சர்டிஃபிகேட் நம்பர், பர்சன்டேஜ், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ண டேட்டு, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, சர்டிஃபிகேட் அதில் யூடிஐடி நம்பர். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து இபிசி, இது வேறு. ஓகே, ஓபிசி வேறு, இபிசி வேறு. இபிசினா உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 50,000 விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். இபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இது இருக்கிறவங்க கொடுங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கம்மியாகும். ஓகே, அப்ளை பண்ணுற ஃபீஸ் கம்மியாகும். மற்றபடி வேறு எந்த ஒரு ரிசர்வேஷனும் உங்களுக்கு கிடையாது. இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். சும்மானாலும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தாலும் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த இபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி இப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. ரயில்வே தவிர்த்து வேறு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நீங்கள் இருக்கீங்க, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து என்னன்னு சூஸ் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக கொடுக்கணும். இல்லை நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டும் ஆகும். ஓகே, அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ரீஃபண்ட் ஆகிற அமௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனதுக்கப்புறம் தான் ரீஃபண்ட் ஆகும். அது எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுக்கணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் ரிப்பீட் பண்ணணும், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ இதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடக்கூடாது, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 250 ரூபா பே பண்ணணும். இபிசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து பே பண்ணணும். அந்த 250 ரூபாமே உங்களுக்கு வந்து நீங்கள் சிபிடி 1ல் வந்து அப்பியர் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ரீஃபண்ட் ஆகிரும், உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். அதில் 400 ரூபா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஏன், ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரீஃபண்ட் ஆகிற அமௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, இந்த பாயிண்ட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரைப் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி 10th டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்துருச்சு. ஓகே, நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தனால வந்திருக்கு. இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th டீட்டெயில் வந்து நீங்களாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரலாம், இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 10th என்ன கொடுக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் அப்ளிக் எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரோல் நம்பர், எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், அடுத்ததாக வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டோட நேம் கொடுத்துருங்க. எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுங்க. அவங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பேச்சுலர் டிகிரி தான் இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டிகிரி அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகே, பேச்சுலர் டிகிரி தான். பேச்சுலர் டிகிரி கொடுத்துட்டு நேம் ஆஃப் கோர்சஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் சர்டிஃபிகேட், என்ன டிகிரி அப்படிங்கிறது இதில் கொடுக்கணும். அதாவது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், இல்லைனா பிஏ இங்கிலீஷ், அந்த மாதிரி எதுவோ அதை வந்து கொடுங்க. எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, காலேஜ் இல்லைனா யூனிவர்சிட்டியோட பேர், அடுத்து எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்களோ பாஸ் பண்ண டேட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு டைப்பிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துருங்க. எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா
டைப்பிங் சர்டிஃபிகேட் இவங்க கேட்கல, டைப்பிங் தெரியுமான்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, முந்தின வீடியோவில். ஸோ அதனால் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் இருக்குன்னு அவசியம் முடியாது. இதெல்லாம் கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபுள் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகலை, தலையில் வந்து கொஞ்சம் கட் ஆகிருக்குது. ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது, ஸ்பெக்ஸோ கூலர்ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கக்கூடாது. உங்களோட கண்ணை மறைக்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, முடி கூட இருக்கக்கூடாது. ஓகே, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க, இல்லைனா லைட் கலர் பேக்ரவுண்ட். ஓகே, அடுத்து ரொம்ப பிளர்ராக இருக்கிறது, இந்த மாதிரி தலையில் நான் கண்ணில் போடலை, தலையில் தான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. லைட்டிங் சரியாக இல்லாமல் இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தொப்பி போட்டிருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிளியராக இருக்கணும், சென்டரில் உங்களோட ஃபேஸ் வர்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா கேப்சர் லைவ் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்கள். 2 வாட்டி 3 வாட்டி வந்து பிளிங்க் பண்ணுங்கள். பிளிங்க் பண்ணாலே போதும், ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிரும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துக்கும். ஓகே, இல்லைனா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லும். ஓகே, பிளைன் லைட் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் கொடுங்க உங்களோட ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து லேப்டாப்பில் நான் அப்ளை பண்ணுறேன், பட் என்கிட்ட வெப்கேம் இல்லை, நான் மொபைலில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இங்கேயே கொடுத்துருக்காங்க கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் ஃபோட்டோ ஃப்ரம் மொபைல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கியூஆர் கோடு வரும். இந்த கியூஆர் கோடு உங்கள் மொபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஆர்ஆர்பியோட இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண ஆர்ஆர்பியில் என்னென்ன போஸ்ட் இருக்குதோ அதெல்லாம் இதில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுங்க. ஓகே, நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ப்ளஸ் கொடுத்தோம்னா இந்த பக்கம் வந்துடும். ஓகே, அடுத்து ப்ளஸ் கொடுத்தோம்னா வரும், அடுத்து ப்ளஸ் கொடுத்தோம்னா வரும், அடுத்து ப்ளஸ் கொடுத்தோம்னா வரும். இப்போ இது என்ன மாதிரி இருக்குதோ இந்த ஆர்டரில் தான் எனக்கு வந்து ரிசல்ட் வர்றப்போ போஸ்டிங் கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கான அந்த கட் ஆஃப் வந்து எனக்கு கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதோட நல்ல மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த போஸ்ட் கிடச்சிடும். இது கிடைக்கலன்னா அடுத்து 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 அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய போஸ்ட் மட்டும்தான் இங்கே வரும். அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வேகன்சி இல்லை அப்படின்னா அது இங்கே வராது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இங்கே போயிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஊர் பேர் என்னவோ அதை இங்கே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ அது எதுவும் தப்பாக இருக்குது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணுமோ அது இங்கே வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பே வித் எஸ்பிஐ இபே அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணலாம், இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், இல்லைனா யூபிஐ மூலமாகவும் பண்ணலாம். யூபிஐ கியூஆரும் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு வரும், அதில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.